அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள். நான் உங்கள் திவ்யா. இன்றைய திருக்குறள் பார்த்தீங்கன்னா அதிகாரம் 52 தெரிந்து வினையாடல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருந்து குறள் எண் 519 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்குறளை கண்டிப்பாக படிங்க. அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தியை கொண்டது. இன்னும் நம்மளுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல செயலை நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது நமக்கும் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு நம்புங்க. குறள் பார்க்கலாம் வாங்க. குறள் எண் 519. வினைக்கண் வினையுடையான் கேண்மை வேறாக நினைப்பானை நீங்கும் திரு. வினைக்கண் வினையுடையான் கேண்மை வேறாக நினைப்பானை நீங்கும் திரு. வினைக்கண் அப்படின்னா தொழிலில், வினைக்கண்ண என்ன தொழிலில், வினையுடையான் அப்படின்னா தொழில் பொறுப்பேற்க பெற்றவன், வினையுடையான் அப்படின்னா தொழில் பொறுப்பாக்க பெற்றவன், செயலுடைமையை கொண்டவன். கேண்மை அப்படின்னா என்ன தொடர்பு, கேண்மைனா என்ன தொடர்பு, நட்பு, உறவு, சுற்றமாய் நடந்தும் கொள்ளும் தன்மை, இதைத்தான் கேண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. கேண்மைனா என்ன தொடர்பு, நட்பு, உறவு, சுற்றமாய் நடந்து கொள்ளும் தன்மை. சுற்றமாக என்ன உறவுக்காரங்களா இருக்கிறாங்க இல்லைங்களா, அதுதான் சுற்றமாய். அந்த உறவுத்தன்மையோடு நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள். வேறாக அப்படின்னா வேறு விதமாக, நினைப்பானை அப்படின்னா எண்ணுபவனை, நீங்கும் அப்படின்னா அகலும், நீங்கும்னா என்ன அகலும், திரு அப்படின்னா என்ன செல்வம், திருன்னா என்ன செல்வம். இதனுடைய விளக்கம் பாருங்க. மேற்கொண்ட தொழிலில் எப்பொழுதும் முயற்சி உடையவனின் உறவை தவறாக நினைக்கும் தலைவனை விட்டு செல்வம் நீங்கும். மேற்கொண்ட தொழிலில் எப்பொழுதும் முயற்சி உடையவனின் உறவை தவறாக நினைக்கும் தலைவனை விட்டு செல்வம் நீங்கும். செயல்படும் பொழுது செயல்படுவதை சரியாக செய்பவர் உறவை தவறாக நினைப்பவர் தனது மதிப்பை இழப்பார். மேற்கொண்ட தொழிலில் எப்பொழுதும் முயற்சி உடையவனின் உறவை தவறாக நினைக்கும் தலைவனை விட்டு செல்வம் நீங்கும். தன் பதவியில் செயல்திறம் உடையவன் நிர்வாகத்திற்கு வேண்டியவனாக இருக்க அவனை ஒழிக்க எண்ணி கோல் மூட்டுவார். சொல்லை நிர்வாகம் கேட்குமானால் அந்த நிர்வாகத்தை விட்டு செல்ல திருமகள் நீங்குவாள். எடுத்த காரியத்தை முடிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பவரின் உறவை தவறாக எண்ணுபவரை விட்டு பெருமை அகன்றுவிடும். அதாவது எடுத்த காரியத்தில் நம்ம கண்ணும் கருத்துமாக இருந்து அதை வெற்றி எப்படியாவது நம்ம போராடி பெற்றுட்டு வரணும் அப்படின்னு நினச்சி ஒருத்தவங்க போராடிட்டு இருக்கும்போது அவங்களுடைய லீடர் இருப்பாங்க இல்லைங்களா, தலைவர், அவர் அவங்கள நம்பவே இல்லை அப்படின்னா அவங்க அதுக்கப்புறம் போராடுவாங்களா, எதிரியை நோக்கி போராடுவாங்களா? கண்டிப்பாக போராட மாட்டாங்க. ஏன் போராட மாட்டாங்க? நம்ம மேலே நம்பிக்கையே இல்லை, நம்ம எதை சொன்னாலும் தப்புன்னு சொல்கிறாங்க, நாம் எதுக்காக இவங்களுக்கு போராடி என்ன பண்ண போகிறோம், நம்ம ஏன் இவங்களுக்கு வெற்றி பெற்று தரணும் அப்படின்னு நினைப்பாங்க. எடுத்த காரியத்தை கண்ணும் கருத்துமாய் செயல்படுபவரின் திறமையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோதிக்கக்கூடாது, சந்தேகம் கொள்ளக்கூடாது. ஒரு செயலை ஒருத்தவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் 1000 முறை சோதனை செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் ஒரு செயலை நீங்கள் சரியாக செய்வீங்கன்னு நம்பி கொடுத்துட்ட பிறகு நாம் அவங்க செய்கிறாங்களான்னு சோதனை பண்ணலாமே தவிர, மேற்பார்வை இடலாமே தவிர அவங்க சந்தேகத்தில் கொல்லக்கூடாது. நீ பண்ணியிருக்க மாட்ட, நீ செஞ்சிருக்க மாட்ட, நீ செய்ய மாட்ட, உன்னால் முடியாது, நீ இப்படிலாம் பண்ணிட்டியா அப்படிலாம் பண்ணிட்டியான்னா உங்களுடைய வேலை வெற்றி பெறுமா? பெறாது இல்லைங்களா? எடுத்த காரியத்தை முடிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பவரின் உறவை தவறாக எண்ணுபவரை விட்டு செல்வமும் பெருமையும் அகன்றுவிடும். அதைத்தான் அழகாக திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்காரு பாருங்க. வினைக்கண் வினையுடையான் கேண்மை வேறாக நினைப்பானை நீங்கும் திரு. வினைக்கண் வினையுடையான் கேண்மை வேறாக நினைப்பானை நீங்கும் திரு. நன்றி. நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்.